மக்களால் நான், மக்களுக்காகவே நான். ஹாப்பி பர்த்டே. பேர் என்ன? யோகா ஸ்ரீயா. சரி சரி, நைஸ் நேம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெள்ளலூர்ல எங்கடா ஐஓபி பேங்க்லாம் தாண்டி ஏரியா பேர் என்ன? எல்ஜி நகர்ல ஐஸ்கிரீம் ஓப்பனிங் வந்திருக்கோம். வா அப்படியே போலாம். எல்ஜி நகர், அசோகர் சீட், எல்ஜி நகர். எல்ஜி நகரா? ஓகே. பெட்ரோல் பங்க் டீ கடை பக்கத்துல. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? நீங்க எடுத்தீங்களா, வீடியோ எடுத்தீங்களா? அவரு தானே? அவரே தான், அவரே தான். எப்படி இருக்கீங்க? மோயிஸ் பேக்கரி பக்கத்துல ப்ரோ எடுத்துட்டு தான் இருக்கு. இங்க இருக்கு. ஓ கட் பண்றாங்க. இங்க ப்ரோ ஒரே நிமிஷம் வர. என்ன பேசுற சொல்லு. சரி போய் அவர்கிட்ட போய் என்ன கேக்குற? தெரியலையே பாப்பா எந்த ரிவ்யூ கேட்கலாங்க. நான் பாப்பா எதுவும் உங்ககிட்ட ரிவ்யூ கேட்கணுமா? கேளு. சாப்பிடவே இல்லையா? சாப்பிடாம என்ன ரிவ்யூ? எங்க போய் எடுக்கலாம்? இருக்காரு, அவரை கூப்பிடலாம். இந்த அண்ணா தான். வாங்கண்ணா, அவரை காட்டுங்க. இதான் உங்க அக்காவா? ஓகே. நீ எந்த ஸ்கூல்? அங்கயா சாய்பாபா கோவிலா? கேக்கும், அக்கா பேசுறது கேக்கும். சவுண்ட் கேக்கும். நான் போட்டு காட்டுறதுல சொல்லு. சரி கேளு. என்ன கொஸ்டின்? ஏதாச்சும் அவங்க கேட்பாங்க, நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. சரியா? சரி கேளு. இருவேன் யோசிப்பாங்க. எனக்கு இங்கிலீஷ் அளவுக்கு புரியும், எனக்கு தெரியாது, அதனால தமிழ்ல பேசலாம். டாடி பத்தி பெரியப்பா பத்தி சொல்லு. ரிவ்யூ. டாடி வந்து எவ்வளவு குட் டாடி, பெரியப்பா என்ன பண்ணுவாங்க வீட்டுல ரெண்டு பேரும்? சமைக்க மாட்டாரு. நானும் கராத்தே எல்லாம் பண்ணுவேன். பிரவுன் பெல்ட். உண்மையாதான். மாஸ்டர் நான் ரொம்ப ஸ்கூல் படிக்கும்போது பண்ணேன். அங்க வடலி சைடு நீங்க சண்முகம்னு ஒரு பேரு. இப்ப பண்ணிருக்கீங்க? அங்கெல்லாம் பண்றீங்க? சரி. அப்படி கராத்தே பிளே ஸ்கூல் வச்சிருக்கீங்க? எங்க? இவன் கராத்தே சொல்லி கொடுங்க. டியூஷன் மிஸ்ஸா? பாப்பா நல்லா படிப்பாளா? நல்லா படிப்பாளா? கராத்தே கத்துக்கோ.
கத்துக்க மாட்டீங்க ஓரமா வந்து நல்லா போடும் ஆடுவியா எங்க ஆடி கேட்டு பாக்கலாம் பாட்டு பாடிட்டே ஆடணும் அதான் சரி இந்த அண்ணா பாடுவா நீ ஆடுற நீ பாடுற பாட தெரியாது அந்த கேமராமேன் என்ன பண்ணுவேன் என்ன பாட்டுன்னு சொல்லி நாங்க பாடுறோம் நீங்கள் கேட்ட பாடல் என்ன சொல்லுங்க பாடுங்க கருப்பன் பாட தெரியாதா வேற என்ன தெரியும் உனக்கு எனக்காக ஒரே ஒரு சின்ன அண்ணனுக்கு தெரிஞ்ச பாட்டு அண்ணன் பாடுவான் நீ சரியா பாடுறான் பாடு பாடுறதுக்கு என்னதான் உனக்கு சரி உனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி டான்ஸ் ஆடுவா பாட்டு பாடுவேன் இந்த கேள்வி உனக்கு என்ன தெரியும் போன்ல பாட்டு போட்டு காப்பிரைட் ஜெனிக்கு உன்னை தூக்கி போட்டு வெளியே நானு வீடியோல நம்ம யூடியூப்ல போடுவோம்ல அப்ப காப்பிரைட்ஸ் வரும் போன்ல பாட்டு போட்டு வச்சாதான் காப்பிரைட் அடிக்கும் அது உனக்கு புரியாது நான் போ நீ புரிஞ்சுக்கலாம் சரி என்ன பாட்டுன்னு சொல்ல அண்ணன் பாடுவான் கருப்பன்ல என்ன பாட்டு பாடுறா அண்ணன் பாடுறான் பாருங்க போறோம் பாடுறா உன்னால முடியும் உன்னால முடியாதுன்னு எதுவும் இல்ல பாடு நீயே பாடுப்பா சரி நீ பாடு நீ இல்ல கருப்பொழுந்து இங்க இருக்கு பச்சை குழந்தை என்ன ஆடிட்டு இருக்கு நீ வீடியோ பாத்துட்டு இருக்கிற உன்னோட சொல்லு சரி நீ என்னதான் பண்ணுவேன் தாயம் விளையாடுவேன் சொல்லுங்க ஒண்ணு பண்ண மாட்டேன் சொல்லு ஒண்ணு பண்ண மாட்டேன் சொல்லு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இத நான் இங்க கீழே வச்சுட்டு வெளியே போயிருந்தேன் ஒரு வேலையா போனோன்னா இரு நான் ஒரு கிளி கிழிச்சிட்டு வந்துடுறேன் ஒரு 2 மினிட்ஸ் அதாவது இப்போ நான் இங்க இதை வச்சுட்டேன் சரியா நீ என்ன பண்ணுவ அண்ணன் மறந்துட்டு போயிட்டேன்னா இங்க நீ இருக்க நீ என்ன பண்ணுவ எந்த கிளாஸ் படிக்கிறான் இதெல்லாம் என்ன பண்ணா தெரியுமா எந்திரிச்சு வெளியே வந்துட்டான் கேமரா எங்கடாங்கிற அங்கதான் பத்திரமா இருக்கட்டும் அங்க வச்சுட்டு வந்தாங்கிறான் எப்படி இத்தனை பேருக்கு எந்திரிச்சு ஒரு நிமிஷம் வாயா வெளியே காட்டேன் இத்தனை பேர் இருக்கிற இடத்துல இந்த கேமரா இங்க வச்சுட்டு இவரு வெளியே நான் வெளியே போயிட்டேன் நாங்க 2 பேரும் போயிட்டோம் இவன் ஒரு ஊரு வெளியே வந்து எங்கன்னு கேட்டா அது பத்திரமா இருக்கட்டும் நான் அங்கேயே எடுத்துட்டு வந்தாலும் யாராவது எடுத்துட்டு போவாங்களா மாட்டாங்களா சின்ன குழந்தை கூட தெரியும் தானே கேளு கேளு நீயே கேளு ஒண்ணுக்கா பாக்குறதுக்கு தான் ஒரு மாதிரி டெரரா எடி மாதிரி இருப்பா பத்த குழந்தை தானே சொன்னது இல்ல என்ன எதுக்கு நாங்க எடுத்துட்டு வந்தேன் பத்திரமா இருக்கும் யாருமே இல்லாம ஏன்னா வந்து எடுத்து எடுத்துக்குவோம் எல்லாரும் மொத்தம் எடுத்து எடுத்துட்டு போயிடுவாங்க இப்படி கரெக்ட் தானே வேண்டி யாராவது ஆள் இல்லாத நான் எல்லாரும் வெளியே போயிட்டோம் இவனு சொல்லிட்டான் எல்லாம் பிசினஸ் நடக்கிற இடம் யாரு வெளியே வந்து எங்கடான்னு கேட்டா இல்ல பத்திரமா இருக்குன்னு அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கேன் சொல்றேன் யாருமே இப்படி இருந்தீங்களா நான் உன்னை நம்பி என்னதான் பண்றது நாளைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இவனே நீ ஏன்டா வரலையா பின்னாடி நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ நான் பத்திரமா இங்கே இருக்கேன் நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்பா சரி நீ ஏதாவது கொஸ்டின் அண்ணாட்ட கேளு கடிச்சு வைக்க மாட்டான் கேளு ஆள் பாக்கதான் ரெடி பண்றப்பா ஓகே கைஸ் ஆக்சுவலா பார்த்துருப்பீங்க நம்ம இன்னைக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் கிரீம் ஹப்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருந்தோம். பட் என்னன்னா ரொம்ப நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கர கூட்டம் வந்துருச்சு அந்த கடையில். ஸோ எங்களால் கரெக்டாக வந்து ஒரு இதே பண்ண முடியல, ஒரு ரிவ்யூ பண்ண முடியல. இனிமேல் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து அவங்களோட ஐஸ்கிரீம் கடை தனியாக, அவங்களுடைய பிரியாணி தனியாக ரிவ்யூ பண்ணுறேன்.
பிரியாணி ரிவ்யூ பண்ணலையாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணல. ஏன்னா எங்களுக்கே கிடைக்கல. ஆக்சுவலா ஹரி ப்ரோ வந்து எங்க ஃப்ரெண்ட் தான். ரொம்ப நாங்க வந்து அவருக்கு இதுக்கு முன்னாடி நாங்க நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அன்எக்ஸ்பெக்டடு நமக்கு கிடைக்காம போகுதுன்னு நான் நினைக்கல இல்லையா. கடைசி எங்களுக்கே கிடைக்கல, அவங்க ஃபேமிலி யாருக்குமே கிடைக்கல. ஒரு 30-50 பேர்கிட்ட ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்குலாம் கிடைக்கல. ஃபுல்லாவே நார்மலா வந்தவங்களுக்கு வந்துட்டு லைன்ல வந்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்நேரம் அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சும்மா வெள்ளலூர் லேக் வந்தோம். லேக் வந்துட்டு சரி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு நாங்கள் அங்கேருந்து ஜிகிருதண்டா எடுத்துட்டு வந்தோம். ஜிகிருதண்டா வந்து அவங்க கிட்ட சூப்பராக இருந்தது. உண்மையாக பர்சனலாக ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தது என்னமோ திடீர்னு இல்லையா. ஐஸ்கிரீம் தான் உள்ள ஜிகிருதண்டா ஐஸ்கிரீம் போடுவாங்க நினைச்சதுன்னு. பேசுறா நீ என்ன பேச முடியும் அது பேசு. ஐஸ்கிரீம் அது வந்து ஜிகிருதண்டா உள்ள வந்து ஐஸ் கியூப் போடுவாங்க. அது கீழே தான் அந்த இதெல்லாம் போடுவாங்க. ஜிகிருதண்டாக்கு தேவையான அந்த பொருள்லாம் போடுவாங்க. நம்ம ஒரு நாள் வேணா ஜிகிருதண்டா செஞ்சு பார்க்கலாம் வீட்டில். ஆக்சுவலா எப்படி சொல்றது, நல்ல ஷாப், ஆக்சுவலா நல்ல லொக்கேஷனு. எல்ஜி நகர்ல வந்து பெட்ரோல் பங்க் பக்கத்துலயே இருந்தது. லொக்கேஷன் வைஸ் ஆகட்டும் எல்லாமே நல்ல பீக்கான ஏரியாவில் தான் வச்சிருக்காரு கடை. பட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறனால அவங்களாலேயே ஒரு கரெக்டான ஒரு இது பண்ண முடியல. கரெக்டா அவங்களாலேயே ஒரு செக்ரிகேட் பண்ணி கரெக்டாக கொண்டு வர முடியல. அவங்க அவங்க ஒரு 100 கிலோ கிட்ட போட்டிருந்தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக வந்துட்டாங்க, ஜாஸ்தியாக வந்துட்டாங்க ஆள். அதனாலதான் எங்களாலே ரிவ்யூ பண்ண முடியல. இப்போ இன்னொரு நாள் நான் வந்து கண்டிப்பாக அவங்க கடையில் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறேன். யாராவது நீங்க வந்து எல்ஜி நகர் கிட்ட இருக்கீங்க, வெள்ளலூர் சைட்ல இருக்கீங்க அப்படின்னா ஹரி ப்ரோவோட கடையை கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஃப்ரீ டெலிவரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அசோகன் அசோகன் நகர் கரெக்டா சொல்றான். நீ சொல்றியா சொல்லியா அப்புறம் எங்க நிக்கிற சும்மா நிக்கிறீங்க. ஸோ இந்த கண்டென்ட், இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு என்டர்டைனிங்காக இருக்கும்னு தெரில. கண்டிப்பாக நான் ஃபியூச்சர் வீடியோஸில் இன்னுமே பெட்டரா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். இதில் ஏதாவது குத்தங்குறை இருந்தால் மன்னிச்சுக்குவாங்க. ஓகே, இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறக்கு. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அதை காமிச்சு சுற்றி காட்டு. நாங்கள் இப்போ வெள்ளலூர் லேக்கில் இருக்கோம், பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு பக்கத்தில். ஒரு 2 to 3 விளாக்ஸ் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், இது நல்ல பிளேஸ், ப்ளசண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பிளேஸ் வந்து எப்படி சொல்கிறது, நீட்டாக இருக்கும். பசங்க வந்தால் சும்மா ஒரு 10 நிமிஷம் இங்கே பேசிட்டு போகலாம். பட் இது ஒரு அபேண்டன் பிளேஸ். இங்கே யாரும் ஆள் நடமாட்டமே இல்லையா. பெருசாக யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். குளிக்கிறதுக்கெல்லாம் சேஃப் இல்லை, சேஃபஸ்ட் பிளேஸ் இல்லை. இங்கே யாரும் வர வேண்டாம், ஃபேமிலி லேடிஸ் எல்லாம். பசங்க சும்மா ஏதோ ஃபோட்டோ கிட்ட எடுக்கிறனா வரலாம். வெள்ளலூர் லேக்கு, வெள்ளலூர் லேக் இதையெல்லாம் இந்த ஸ்மார்ட் சிட்டி ஆக்குனா சூப்பராக இருக்கும் இல்லையா. ஏன்னா இது மாதிரி அந்த இது பண்ணுறாங்களே உக்கடம் ஐ லவ் கோவை மாதிரி, இங்கே ஒரு ஐ லவ் எஸ்ஜேஆர்னு வைங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். உண்மையிலேயே நல்ல பிளேஸ் தான் இது. நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு உட்காந்துருக்கோம். பட்டர்ஃப்ளை பார்க் போகலான்னு தான் நினச்சோம். பட் அங்கே போக முடியல, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேற ஒரு ஒர்க்கு. அதனால நாங்கள் கிளம்பிட்டு சூழ்நிலை ஆகி போச்சு. நான் வீடியோஸ் பண்ணுறதுல வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், தப்பு கரெக்டு ஏதாவது தெரியுது, சக்தி நீ இதை மாற்றிக்க ப்ரோ, நீங்கள் இதை மாற்றிக்கிங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். உங்களோட ரிவ்யூஸை கொடுங்க, செம்ம காட்டுறோம். எப்படி இவ்வளோ பக்கத்தில் போகுது, பக்கத்தில் போகுதுல என்ன இருக்கு, பார்க்கிங்கா? ஏர்போர்ட் எங்கடா வெள்ளலூர் பக்கத்துல இருக்கு. ஏர்போர்ட்ல எங்கடா ஏர்போர்ட் ஃபிளைட் நிறுத்த பார்க்கிங்கா? பார்க்கிங்கா என்ன பார்க்கிங்க? ஏர்போர்ட் பார்க்கிங்கா? ஏர்போர்ட் எனக்கு புரியல. அது என்ன ஏர்போர்ட் பார்க்கிங்? ஏரோப்ளேன் நிக்கிற சைக்கிள் பார்க்கிங், ஏரோப்ளேன் பார்க்கிங்கா? எந்த இடத்துல? வெள்ளலூர் பக்கத்துல ஏர்போர்ட் பார்க்கிங். வெள்ளலூர்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் அசிங்கமா கேட்பாங்க இந்த வீடியோ பார்த்து. போல ஏன் இப்படி பண்ற? அது எங்க இருக்கும் இருக்குமா இல்லையா? பக்கத்துல இங்க பார்க்கிங் இருக்குது. என்ன பார்க்கிங் சொல்ல ஏர்போர்ட் இருக்குன்னு அர்த்தமாடா? பக்கத்துல போல இருக்குங்க. இங்க வந்து சூலூர் அங்க இதுல இருந்து போவேன். இறங்குற போகுதுன்னு நினைக்கிறேன். ரன்வேக்கு இறங்குறதுக்கு கம்மியாயிருமில்ல கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா இங்கதானே நம்ம அன்னைக்கு வந்தோம்ல. நம்ம அன்னைக்கு நானும் சுத்தனும் வந்துட்டு இருந்தோம். இங்க போச்சுறாங்க. அங்க பாருங்க இருக்கு அந்த கோடு காட்டு. தெரியுதா? தெரியுமான்னு தெரியல. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நானும் நீ வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இவ்வளவு பக்கத்துல மேல போயிட்டு இருக்கு அந்த கோடு. அதை விட பக்கத்துலதான் நாங்க அங்க ஏர்போர்ட் கிட்ட வரும்போது பக்கத்துல ஏறுது. சுதண்டி வீடியோ போட்டோ அவன் போன் பேசிட்டு இருக்கான். ஆனா அப்படிங்கிற அதனால இங்க பாரு கார்த்தி,
அது வந்து ஆமா ரன்வேக்காக இறங்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கிங் எல்லாம் இல்ல, ஏர்போர்ட். ஏரோட்ராம் ஏரோட்ராம் கரெக்டு தானே? ஏரோட்ராம் தானே? ஏரோட்ராம் தானே சொல்லுவாங்க. ரன்வே இறங்குறதுக்காக போகுது, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஓகே, டாபிக் எங்கெங்கேயோ போகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏதாவது தப்பாக தெரிஞ்சது கரெக்டு அதெல்லாம் நாங்கள் மாற்றிக்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் மாற்றிக்கிறோம். இதே மாதிரி நல்ல கண்டென்ட்ஸ், இது நல்ல கண்டென்ட் தான் எனக்கே தெரியல, கண்டிப்பாக இதே மாதிரி நல்ல ஃபன்னான கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு நம்ம வீடியோவில் வர அடுத்தடுத்த லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ், ஃபுட்டு, என்ன எல்லாமே ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.